சக்தி வேல் அடுத்த வர எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தென்னரசு வந்து இந்த மாரி வந்து தப்பு பண்ணிட்டுருக்காரு. அவர் ரேஷன் பொருட்கள்லாம் பதுக்கி வைக்கிறாரு. இந்த மாரிலாம் கண்டுபிடிச்சு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்ல வந்து அவங்க வொர்க் பண்ற பிளேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வொர்க் பண்ற ஆஃபீஸரும் அவங்க ஒரு ஃபோட்டோவோட நல்லா வந்து ஒரு ஆர்டிக்கிள ரெடி பண்ணுங்க. இதுதான் நம்ம ஹெட்லைன்ஸா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சக்தியும் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்றாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, தேன் வந்து தையல் கடை ஸ்டார்ட் பண்ணி தைச்சிட்டுருப்பாங்க. அப்போ வந்து அவங்க தையல் கடை முன்னாடி 2 பேர் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுவாங்க. எப்போதும் நம்ம குடிக்கிற இடத்துல யார் இந்த கடைய வந்து ஆரம்பிச்சா? அவங்க ஆரம்பிச்சா என்ன? நம்ம குடிக்கிற இடத்துல குடிப்போம்னு சொல்லி குடிச்சிட்டுருப்பாங்க. அப்ப தேனு வந்து இங்கெல்லாம் குடிக்காதீங்க. கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்க. கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. எங்கனாலாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் தென்னரசு சங்கம் வந்து, என்னடா நம்ம கடையில குடிக்கிறவங்க இங்க வந்து உட்காந்துருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து கேட்க வருவாங்க. ஆனா இது தென்னரசு வேணும்னே ஆளுங்கள அனுப்பிச்சு தேனுகிட்ட பிரச்சனை பண்றதுக்காகவே அவங்க 2 பேரையும் அனுப்பிச்சிருப்பாங்க. இது தெரியாத தேனு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே தவிச்சு போய் அவங்க மாமாக்கு கால் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த விஷயத்த வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேலு வந்து சொல்லுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம நான் உங்களுக்கு முடிச்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, வேலு வந்து தேனுக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ஸோ தென்னரசோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.